ராமநாதபுரம் அடுத்த வலசை கிராம பகுதியில் மர்மமான முறையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதன், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். மண்டபம் அருகே ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் மர்மமான நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே குஞ்சாரவலசையை சேர்ந்த சண்முகம் மகன் அசுபதி வேதாளை ஊராட்சி மன்றம் முன்னாள் துணைத் தலைவரான இவருக்கு ராணி என்ற மனைவியும் நந்தினி அக்ஷயா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இவர் கேபிள் டிவி ஆபரேட்டராகவும் நில தரகராகவும் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மதியம் 3:30 மணியளவில் வீட்டிலிருந்து வெளியே சென்ற இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது மனைவி ராணி மற்றும் உறவினர்களால் பல்வேறு இடங்களில் தேடினர். இந்நிலையில் இன்று காலை அவரை தேடி சென்ற போது அசுபதி உடல் நரியங்குன்று ஊரணி அருகே உள்ள கிணற்றில் மிதந்தது கண்டு அவரது மனைவி ராணி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தகவலின்படி ராமநாதபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் வெள்ளத்துறை பயிற்சி டிஎஸ்பி ராஜா தலைமையில் போலீசார் சம்பவ இடம் வந்தனர். கழுத்தில் வெட்டப்பட்டு காயங்களுடன் மிதந்த அசுபதி உடலை மண்டபம் தீயணைப்பு வீரர்கள் மீட்டு போலீஸ் மோப்பனாய் ரோமியோ உதவியுடன் கொலையாளிகளை தேடும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கொலைக்கான காரணம் குறித்து மண்டபம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இக்கொலை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.